சுயம்வரம் என்றும் சுயம்வரம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மேனேஜர், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பாண்டுரவடி உங்களுக்கு தெரியும் தானே சார்? அவன் நம்ம இடத்த மடக்கி போட்டிருக்கான் சார். அந்த விஷயத்த கேள்விப்பட்டு நானும் உங்க அப்பாவும் அங்க போனோம் சார். அவன் 5 கோடி ரூபா கேட்டான் சார். இல்லனா அது வந்து உங்க அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சு கொன்னுடுவேன்னு சொன்னான் சார். இடியட், அப்படியே சொன்னாங்க. டாடிய பார்த்து கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. இப்ப எங்க இருக்காம? அவன் நம்ம இடத்துல தான் சார் இருக்கான். அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் நம்ம கிட்ட மோதுறான். டேய் சின்னவனே, நில்லுடா, கோவப்படாதடா. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னமா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்? அவன அண்ணா நில்லுடா, பெரியனவ கூட்டிட்டு போ. பெரியண்ணா எதுக்கு? அப்பா கழுத்துல கத்தி வச்சவன நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. அண்ணா நில்லு சின்னவனே. சொன்னா கேளு. டேய் பெரியவனே, ஆதித்யா சீக்கிரமா வாடா. வர மம்மி. என்ன மம்மி? விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவனை விட. கல்யாண் கோவமா போயிருக்கான்டா, அவனை போய் பாரு. இந்த ஆதித்யா இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாணுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வாடா, ஜாக்கிரதையா இரு. டேய் பாண்டு, ஏய், எங்களை பார்த்து என்ன நினைச்ச? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாரா நீ இவ்வளவு குதிச்சுக்கிட்டு இருக்க? சொல்றேன்டா, நான் யாருன்னு உனக்கு தெளிவா சொல்றேன். எங்க இடத்துல உட்காந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா கழுத்துலயே கத்தி வைப்ப? என்னடா இது? அப்பவும் போய் புள்ளைய அனுப்பி வச்சிருக்கானா? உங்க அப்பனை நான் மிரட்டி தான் அனுப்பியிருக்கேன். உன்னை துண்டு துண்டா நறுக்கி உங்க அப்பனுக்கே பார்சல் அனுப்பிடுவேன். எவன் அப்பா சுத்த நினைச்சு 5 கோடி கொடுக்கறதுக்கு? 5 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்தை விட்டு நீ காலி பண்ணலனா உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கிடுவேன். பயந்துட்ட? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா? அதையும் பாத்துடலாம். டே உலக்க, அவனுக்கு 2 காட்டு. உங்க அப்பா கிட்ட பச்சை புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டு உன் இடத்த எடுத்துட்டு போனேன். போனா போகுதுன்னு டைம் கொடுத்தா அவன் பெத்த புள்ளைய அனுப்பி வச்சிருக்கான். என்ன சொன்ன? என்னையே துண்டு துண்டா நறுக்கிடுவியா? இப்ப பாக்கலாம்டா உன்னை யார் காப்பாத்துறாங்க. அண்ணா 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 டேய் அண்ணா என்னடா போலீஸ் சைரன் கேக்குது? அவனுக்கு வர நேரத்துல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம கதை அதோ கதிதான். அண்ணா டேய் உன் கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா வாங்க. டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. ஏய் ஏறுங்கடா. அண்ணா
ஓ ஓடா. டேய் நில்லுங்கடா. அண்ணா அண்ணா ஒண்ணு இல்லண்ணா. அண்ணா அண்ணா ஹலோ சந்தியா, என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல நான் சொல்றதை கேளு. நீ முதல்ல அப்பா அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. சரி. சரி சந்தியா, பாய். அண்ணா 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 ஒண்ணு இல்ல அண்ணா 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 கடுத்துருங்க அண்ணா. அண்ணா 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 உங்களுக்கு எதுவும் ஆகாதுண்ணா. அண்ணா அண்ணா சீக்கிரம் போங்க, சீக்கிரம். சின்னவனே, பெரியவனுக்கு என்னடா ஆச்சு? அவன் எப்படி இருக்கான்? அந்த பாண்டு என்ன கொலை பண்றதுக்காக வந்தப்போ அண்ணன் திடீர்னு குறுக்குல வந்துட்டாரு. அந்த கத்தி குத்து அவரு மேல விழுந்துச்சு. இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் அவனை உடனே பார்க்கணும்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அண்ணனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான்.
48 hours கழிச்சு தான் என்னன்னு சொல்ல முடியும். பிளட் நிறைய வெளியே போயிருக்கு. உடனே பிளட்டை ஏற்றி ஆகணும். டாக்டர், என் பையனை நான் போய் பார்க்கலாமா? இல்ல, முடியாதுமா. ஐசியூக்கு மாத்தினதுக்கு அப்புறமா போய் பார்க்கலாம். கடவுளை வேண்டிக்கோங்க. வாங்க, அங்க போய் பார்க்கலாம். சின்னவனே, அவனை பாருடா. அம்மா, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதம்மா. நீங்க தைரியமா இருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உட்காருங்க. என்னங்க? அழாதம்மா, அழாத. என்னங்க, நம்ம ஆதித்யாவை பாக்குறதுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கியாமா புவனா? பாத்தியா ஆதித்யாவுக்கு என்ன நிலைமை வந்திருக்கு? ஆதித்யாக்கு என்னாச்சு? ஆதித்யாவை அந்த ரவுடி கத்தியால குத்திட்டான் அண்ணே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அண்ணே. இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. யார் அந்த ரவுடி? யாரோ பாண்டுவான். எங்க இடத்த புடுங்கிக்கிட்டு 5 கோடி ரூபாய் கேட்டான். கல்யாண காப்பாத்த போய் ஆதித்யாவை கத்தியால குத்திட்டாங்க. கல்யாணம் தான் கொலை பண்ண பார்த்தாங்க. ஆதித்யா தடுக்க போய் அவன் மேல கத்தி குத்து விழுந்துடுச்சு. எங்க கல்யாணம் எங்க? ஓஹோ, புது பொண்ணு மாப்பிள்ளைய ஹனிமூன் போயிருக்காங்களா? இல்ல அண்ணே, இன்னும் அது அவங்களுக்கு அமையல. அவங்க இன்னும் குடும்பம் நடத்தவே ஆரம்பிக்கல அண்ணே. எல்லாமே தடங்கல் ஆயிடுச்சு. கல்யாணம் இங்கதான் இருந்தா. இவ பேரு சந்தியா, என்னோட மருமக. வணக்கங்க. இந்த பொண்ணு தானா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பேர் என்ன சொன்ன? ஓ, சந்தியா தானே? அழகா இருக்கேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகா சனிய மாதிரி அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டேன். இப்ப என் வயிறு எவ்வளவு குளிர்ந்து போயிருக்கு தெரியுமா? புவனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இந்த பேச்சு பேசுற? என் பொண்ண வேண்டான்னு சொல்லி இந்த பொண்ண கட்டி வச்சுட்டு எங்களை திட்டி துரத்துனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ணோம்?
நீ சொகுசா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு ஆசிரமத்துல ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்ல, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவ. ஆனாலும் உன்ன மாதிரி வெக்கமான விட்டுட்டு நான் ஒண்ணு வாழல. சீ, நீ வாழ்றதுல ஒரு வாழ்க்கையா? என்ன அண்ணி பேசுறீங்க? உங்க அண்ணனை இவ்வளவு கேவலமாவா பேசுவீங்க? அண்ணனா? யார் அண்ணன், யாருக்கு அண்ணன்? என் பொண்ணு பத்மாவை மருமகள் ஆக்கிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்தினவனா என்னோட அண்ணன்? சரி போனா போது, உன் பொண்ணையாவது என் மருமகளை ஆக்கடானா அதையும் பண்ணாம திட்டி துரத்துனவனா என் அண்ணன்? சொத்து இருக்குன்ற திமிர்ல சொந்தம் பந்தம் எதுவுமே வேணான்னு துரத்துனவனா என் அண்ணன்? போது நிறுத்து. நான் ஒன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி செய்யல. பத்மா ஒரு பைத்தியக்காரி, அதனாலதான் அப்படி பண்ண. ஆஹா, அப்படின்னா கிரி என்ன பண்ணா? கிரி மேல பிரியாவுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். அடேங்கப்பா, கேட்கறதுக்கு ஆள் இருந்தா என்ன வேணாலும் கதை விடுவீங்க. அவளுக்கு என்னமோ பைத்தியமா, இவனுக்கு என்னமோ பிடிக்கலையா? அப்படின்னா எங்க குடும்பமே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அது இல்ல அண்ணி, பத்மாவை நாங்க வேணான்னு சொன்னதும் அவளுக்கு நாங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆஹா, நீங்க சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? நெருப்புல கம்பிய வச்சு சூடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐயோ சுட்டுடுச்சான்னு பாவம் படுற மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்